தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி மூலயமாக நான் உங்களோடு இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இறைவார்த்தை ஆண்டவர் இயேசுதாமே என்னுள்ளிருந்து வெளிப்படுத்துகின்றார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் உங்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்தும்படியாக, தம்முடைய தூய ஆவியின் கொடையால் உங்களை நிரப்பி பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இதோ இன்றைய தினம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 24 முதல் 34 வரை உள்ள இறைவாக்கு இன்று நமக்கு என்ன சொல்லுகின்றது என்று நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு மிகவும் தெளிவாக இந்த இறை வார்த்தையின் வழியாக நமக்கு சொல்லுவது என்ன? எந்த ஒரு மனிதனும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வர், ஒருவரை சார்ந்து மற்றவரை புறக்கணிப்பர். இதுதான் அன்பின் அடையாளம் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். அதே வேளையில் நாம் இன்றைய காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எதை உண்பது, எதை உடுப்பது, பட்டாடை எப்படி அணிவது, நாம் எப்படி இந்த உலக மக்களுக்கு வெளிப்படையாக நம்மையே வெளிப்படுத்துவது என்ற ஒரு சிந்தனையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதற்காக பல வகையில் நாம் நம்முடைய நேரத்தை செலவழித்து, நம்முடைய பணத்தை செலவழித்து, பட்டாடை அடித்து மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது நான் சிங்காரமாக இருக்க வேண்டும், அலங்காரமாக இருக்க வேண்டும், பார்ப்பவர்கள் என்னை பார்த்து வியக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு மிகவும் தெளிவாக இந்த நற்செய்தி வழியாக நமக்கு எடுத்து சொல்கின்றார். உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது, உடலுக்கு எதை உடுத்துவது, இந்த உடலுக்கு எதை நாம் உடுத்துவது என்றோ நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். அதைவிட முக்கியமாக ஆண்டவர் இயேசு மிக மிக உயர்ந்த ஒரு இடத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற ஒரு இறை வார்த்தை, உயிரும் உடைய விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? உயிர் இந்த உணவை விட உடையை விட உயர்ந்தது அல்லவா? வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனால் உங்கள் வானக தந்தை அவற்றிற்கு உணவளிக்கின்றார். எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படியா இருக்கின்றோம்? இந்த உலகத்தில் நான் தான் பெரியவன், என்னை விட பெரியவன் யாருமே இல்லை. எத்தனை லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக நான் சம்பாரித்து எதை எடுத்துன்னு போகிறோம்? நாம் ஒன்றுமே எடுத்துன்னு போகிறதில்ல. வீணிலும் வீண், எல்லாமே வீண் என்று சங்க போதகன் சொல்லுகின்றான். ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு சொல்லுகின்றார், வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்களுடைய வானக தந்தை அவற்றிற்கும் உணவளித்து அவற்றை பாதுகாக்கின்றார். அப்படி என்றால் அவைகளை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? ஏனென்றால் உங்களை படைக்கும் பொழுது என்னுடைய சாயலாக, என்னுடைய பாவனையாக நான் உங்களை படைத்திருக்கின்றேன். அப்போ மற்ற பறவைகளை விட நீங்கள் உயர்ந்தவர்கள் அல்லவா? ஏன் எதற்காக நீர் எதை உண்ண வேண்டும், எதை உடுக்க வேண்டும், எதை உடுத்த வேண்டும் என்று ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உங்கள் கவலையை விடுங்கள் என்னிடத்தில் என்று சொல்லுகின்றார். மீண்டுமாக ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், காட்டு மலர் செடிகளை பாருங்கள். எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்களேன். காட்டு மலர் செடி கொடிகளை பாருங்கள், அவற்றுக்கு யாராவது அணி செய்கின்றார்களா? இல்லை. மழை பெய்கின்றது, வானத்திலிருந்து நீர் ஊற்றுகின்றது, தானாக முளைத்து வருகின்றது, மலர்களை கொடுக்கின்றது, மனம் வீசுகின்றது. காட்டு மலர்கள் இதைத்தான் கொடுக்கின்றன. அதுக்கு ஒரு எதுவும் தெரியாது. நான் இப்படி தான் இருக்கணும், நான் ஏன் அவங்க முன்னாடி மலரணும், நான் ஏன் அவங்களுக்கு வாசனை கொடுக்கணும், எந்த ஒரு மலருக்கும் தெரியாது. இன்றைக்கு மனிதர்களாக, மனித மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும், நீங்களும் நானும், நான் கூட தான் மனித மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த உலகத்தில் நம்மை பார்ப்பவர்கள் நம்மை விட பெரியவர்களாக இருக்கக்கூடாது.
அதற்காக எதை வேண்டும் என்றாலும் நான் செய்வேன் என்று இன்றைக்கு பணம் 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 பதவி பட்டம், பணம் பதவி பட்டம், அதற்காக எத்தனை பேருடைய பெயர்களை நற்பெயர்களை வேண்டும் என்றாலும் கெடுப்பேன், எத்தனை உயிர்களை வேண்டும் என்றாலும் எடுப்பேன். இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், காட்டு மலர் செடிகளை கொடிகளை பாருங்கள். அவைகளை ஆண்டவர் இயேசு எவ்வளவு அழகாக உடைத்திருக்கின்றார், எவ்வளவு அழகாக படைத்திருக்கின்றார். அந்த மலர் செடி கொடிகள் எவ்வளவு அழகாக பூக்கின்றன, குலுக்கின்றன, பூத்து குலுங்குகின்றன, எவ்வாறு மனம் வீசுகின்றன, மக்களுடைய மனதை தொடுகின்றன. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவினுடைய மனதை தொடுகின்றோமா? இறை வார்த்தையை நாம் தொடுகின்றோமா? இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கின்றோமா? ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்கின்றோமா? நமக்கு இன்றைக்கு தெரிந்தது எல்லாமே ஒன்றுதான், நான் வாழ வேண்டும், அதுக்காக எதை வேண்டும் என்றாலும் செய்வோம் என்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பணமும் பதவியும் பட்டமும் இந்த உலகத்தில் மட்டும்தான். விண்ணுலகில் நமக்கு கிடைக்கின்றது அன்பு மட்டும்தான், இரக்கம் மட்டும்தான், அமைதி மட்டும்தான். அந்த இரக்கத்தையும் அன்பையும் அமைதியையும் தருகின்ற ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு இந்த நற்செய்தி வழியாக சொல்லுகின்றார், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். உங்களில் ஒருவன் தன்னுடைய உயரத்தை விட ஒரு முழம் எவனாவது மேலே உயர்த்த முடியுமா? பாருங்க, நினச்சி பாருங்க. ஒரு குள்ளமாக இருக்கிற ஒருத்தன் நான் உயரமாக வளர்ந்துருவேன்னு சொல்லிட்டு அவன் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணானா அவன் உயரமாக வளர்ந்துருவானா? முடியாது. ஆண்டவர் இயேசு இதைத்தான் சொல்லுகின்றார். நீங்கள் என்னை விட்டு பிரிந்து செல்லுகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் கவலையில் தான் சாக வேண்டும் என்று சொல்லுகின்றார். நீங்கள் மன உளைச்சலில் தான் சாக வேண்டும் என்று சொல்லுகின்றார். எப்பொழுதெல்லாம் என்னை அண்டி வருகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரி, ஜெபிப்போமா? இரக்கமே உருவான என் இயேசுவே, இன்றைய நற்செய்தியின் வழியாக நீர் எங்களுக்கு கொடுப்பது இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஆண்டவரே, நாங்கள் உணவை விட உடையும், உடைய விட உள்ளமும் என்று நாங்கள் வாழ்ந்தது போதுமப்பா. நீர் எங்களை அணி செய்கின்றீர், நீர் எங்களை அன்பு செய்கின்றீர். எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னை அன்பு செய்வேன் என்று எங்களை அன்பு செய்து ஆசீர்வதித்து கொண்டு வருகின்றேன். காட்டு அத்தி மலர்களை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. விலங்குகளுக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதைத்தான் ஆண்டவர் இயேசு. அந்த மலர்கள் பூத்து குலுங்குகின்றன, மற்றவர்களுக்கு மனம் வீசுகின்றன. நீங்கள் என்னுடைய சாயலாக பாவனையாக படைக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கின்ற பொழுது நீங்கள் மனம் வீசுவீர்கள். மனம் வீசுகின்ற மலராக நீங்கள் இருக்கின்றீர்கள். அது ஆண்டவருக்கு ஏற்ற மலராக அமையும் என்று சொல்கின்றார். நம் ஆண்டவருக்கு ஏற்ற மலராக அமையக்கூடிய அருளையும் ஆசையும் இறைவன் நமக்கு நிறைவாக தந்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே, ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.